அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வரிசையாக இருக்கக்கூடிய வேப்ப மரங்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அடர்த்திகளுக்கு நடுவில் கொஞ்சம் பெரிய இலைகளாக தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு நறுவள்ளி மரத்தோடைய இலைகள். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு குட்டி மரமாக நிற்கிதுங்க. ஒரு சின்ன மரம், வேறு வழியே இல்லாமல் சூரிய வெளிச்சத்தை தேடி போக வேண்டிய நோக்கம் வந்துருச்சு. மரங்கள் எல்லாமே சூரிய ஒளியை தேடி தான் போகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மரம் பாருங்கள், இவ்வளோ சின்ன மரம் தான், ஆனால் எவ்வளவு உயரம். இந்த வேப்ப மரத்துக்கு மேலே வரைக்கும் போய் தன்னுடைய காய்களை வந்து காய்ச்சி அந்த விதைகளை வந்து பரப்புறதுக்காக முயற்சி எடுத்திருக்கு. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மரங்கள் எப்படி செயல்படுகிறது, இந்த மரங்கள் வந்து சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இந்த மரத்தினுடைய அடிப்பகுதி பாருங்கள் எவ்வளவு குண்டாக இருக்குன்னு. அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய அடிப்பகுதி பாருங்கள். அப்படியே இங்கே இருக்கக்கூடிய மரத்தினுடைய அடிப்பகுதியும் பாருங்கள். இந்த மரங்களுக்கு இடையில் இவ்வளவு தண்டு பகுதி இருந்து இருக்கக்கூடிய ஒரு உயரமான மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன மரம், இதோட அடிப்பகுதியும் பாருங்கள். இந்த 2 மரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சின்னதாக இருக்கும் பொழுதே இவ்வளவு உயரம் போயிடுச்சு. ஏன்னா அதற்கான தேவை ஏற்பட்டிருக்கு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே.